வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள ஆயுதப்படைகள் தயாராக இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை பிரதிபலிக்கும் வகையில் தமிழக அரசின் புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பீகாரில் காங்கிரஸ் சார்பில் நடைபெறும் பேரணியில் திமுக தலைவரும் முதலமைச்சரும் திரு மு க ஸ்டாலின் இன்று பங்கேற்றார். பாரிஸில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டிகளின் இரண்டாவது சுற்று ஆட்டங்களில் இன்று HS பிரணாய், PV சிந்து உள்ளிட்டோர் களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மாநிலத்தின் பல்வேறு விநாயகர் திருக்கோவில்களில் இன்று அதிகாலை முதலே சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் சதுர்த்தி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாதிரி உற்சவம் இன்று நடைபெற்றது. பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா இன்று இரவு நடைபெறும். இதுகுறித்து எமது செய்தியாளர். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் இன்று சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருக்குளத்தில் வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க அங்குச தேவருக்கு தீர்த்தவாரி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. மூஷிக வாகனனுக்கு 18 படி அரிசியால் செய்யப்பட்ட பிரம்மாண்ட மோதக கொழுக்கட்டையை விநாயகருக்கு படைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் அதிகாலை முதலே வந்திருந்து விநாயகரை தரிசித்தனர். சிவகங்கையிலிருந்து முருகன். திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு மாணிக்க விநாயகர் திருக்கோவிலில் 150 கிலோ எடை கொண்ட கொழுக்கட்டை சுவாமிக்கு படைக்கப்பட்டது. கோவை புளியகுளம் முந்தி விநாயகருக்கு 4 டன் மலர்களால் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் ஏலேலே சிங்க விநாயகர் கோவிலில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். திருத்தணி முருகன் கோவிலுடன் இணைந்த சுந்தர விநாயகர் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அருகம்புல், பழங்கள் உள்ளிட்டவைகளை படைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சேலம் அருள்மிகு ராஜகணபதி திருக்கோவிலில் விநாயகருக்கு தங்க கவசம் சாற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நாமக்கல் பரமத்தி வேலூர் ஸ்ரீ பஞ்சமுக ஹேரம்ப மகாகணபதி ஆலயத்தில் 108 வலம்புரி சங்கு மற்றும் 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பரமத்தி வேலூரில் 12 அடி உயரம் கொண்ட சிங்க வாகனத்தில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பஞ்சமுக ஹேரம்ப மகாகணபதி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியான இன்று அதிகாலை மகாகணபதிக்கு பால், சந்தனம், திருமஞ்சனம், இளநீர் உள்ளிட்ட 21 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு வண்ண கலர் அலங்காரம், சுமங்கலி பூஜை, தீப பூஜை, மகா தீபாராதனை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சிகளில் பரமத்தி வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிகாலையில் இருந்தே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் பகுதிகளில் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விளைகின்ற பூக்கள் அதிக அளவில் அறுவடை செய்யப்பட்டு விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டது. கடந்த வாரம் 1 கிலோ பூக்கள் 500 ரூபாய் எனும் விலைக்கு விட்ட நிலையில் தற்போது விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு கிலோ 2000 ரூபாய் வரை விற்பனை ஆவதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலமாக விவசாயிகளுக்கு அதிக அளவில் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி. இந்நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அனைவரின் வாழ்விலும் புதிய தொடக்கத்தை வகுத்து தடைகளை களைய வழிகோலட்டும் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் அனைவர் வாழ்விலும் மகிழ்ச்சி, அமைதி, ஆரோக்கியம் செழிக்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக ஜப்பான், சீனா நாடுகளுக்கு நாளை புறப்படுகிறார். 15வது இந்திய ஜப்பான் வருடாந்திர உச்சிமாநாட்டில் நாளை மறுநாள் பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஷிகிரு இஷிபாவுடன் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதாரம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் முன்னெடுப்புகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து சீன டியான்ஜினில் வரும் 31ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25வது கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்குடன் கலந்தாலோசிக்கிறார். நாட்டில் அனைத்து வகையான சூழல்களிலும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள ஆயுதப்படைகள் தயாராக இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேச ராணுவ கல்லூரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா ஒருபோதும் போரை விரும்பியதில்லை என்றும், இருப்பினும் சவால்களை எதிர்கொள்ள ஏதுவாக பாதுகாப்பு தளவாடங்களை மேம்படுத்துவது இன்றியமையாதது என்றார். தொழில்நுட்ப மாற்றங்களை கருத்தில் கொண்டு ராணுவத்தின் பயிற்சி முறை மேம்படுத்தப்பட்டிருப்பதாக எடுத்துரைத்தார்.
பகல்காம் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் மீது ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் ஆபரேஷன் மகாதேவ் ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினரை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்திய தடயவியல் ஆய்வகம் தொழில்நுட்ப ரீதியாக அதன் வலிமையை உலகிற்கு பறைசாற்றியுள்ளது என்றார். நாட்டு மக்கள் அனைவரின் உள்ளங்களிலும் பாதுகாப்பு உணர்வை ராணுவத்தினர் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். ஜம்மு தாவி நதியின் நீர்மட்டம் குறைந்துள்ளதாகவும் அதே வேளையில் செனாப் நதி அபாய அளவை எட்டியிருப்பதாகவும் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இப்பகுதிகளில் ராணுவம், விமானப்படை, மின்சாரத்துறை, நீர்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் முகாமிட்டுள்ளனர் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தேசிய கல்விக் கொள்கையை பிரதிபலிக்கும் வகையில் தமிழக அரசின் புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளதாகவும் அதனை மாநில அரசு எதிர்ப்பதாகவும் குறை கூறினார். பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தலைமையில் தர்பங்காவில் நடைபெறும் பேரணியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் பங்கேற்றார். ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் இப்பேரணியில் பங்கேற்றுள்ளனர். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகின் மகளிர் திட்டம் மற்றும் திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் வேலைவாய்ப்பு முகாம் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறவுள்ள இம்முகாமில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. 18 வயது பூர்த்தியடைந்த 8, 10, 12ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு முடித்த இளைஞர்கள் இதில் பங்கேற்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் திருவப்பூர், மங்கனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நாளை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று 6871 கன அடியாக குறைந்துள்ளது. அணையிலிருந்து 12850 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 119.65 அடியாகும். வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று அதிகாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா நோக்கி நகரக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட தொழில் மையம் சார்பில் சுய வேலைவாய்ப்பு திட்டங்களின் கீழ் 5 கோடி ரூபாய் வரை கடன் வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாரிஸில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் HS பிரணாய் டென்மார்க்கின் ஆண்ட்ரஸ் ஆண்டர்சனை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து மலேசியாவின் கருப்பதேவன் லெட்சனாவுடன் மோதுகிறார். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இன்று இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் இணை நியூசிலாந்து இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள ஆயுதப்படைகள் தயாராக இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை பிரதிபலிக்கும் வகையில் தமிழக அரசின் புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பீகாரில் காங்கிரஸ் சார்பில் நடைபெறும் பேரணியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் இன்று பங்கேற்றார். பாரிஸில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகளின் 2வது சுற்று ஆட்டங்களில் இன்று HS பிரணாய், PV சிந்து உள்ளிட்டோர் களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.